பட்டாணி சாப்பாடு இல்ல பட்டாணி புலாவ் என் ஸ்டைல் எப்படி பண்றது பார்ப்போமா? அதுக்கு அரிசி நான் 1/2 kg எடுத்து ஊற வச்சிருக்கேன். இதுக்கு மெயினான இன்கிரீடியன்ட் இதுதான். தேவையான அளவு காரம். எனக்கு காரம் இதுக்கு ரொம்ப இருக்கணும்ட்டுலாம் அவசியம் கிடையாது. ஸோ 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கை நிறைய கொத்தமல்லி தழை, கை நிறைய புதினா எடுத்து நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு வெட்டுற மாதிரி ஸ்லைஸா வெங்காயம் வெட்டி 2 பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பண்றது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். குக்கர் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கசகசா, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இது எல்லாமே அளவா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணா அது நல்லா இருக்காது. ஒரு 2-3 மாதிரி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ரிச்சா இருக்கட்டும் முந்திரி போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணா பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் வெங்காயம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சோம்ல 2 பெரிய வெங்காயம் எடுத்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை போட்டு கொஞ்சம் வாசனை போற வரைக்கும் மூடி போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. அப்பவே வீடு ஃபுல்லா கம கம கமன்னு ஸ்மெல் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல பச்சை மிளகாய், புதினா, மல்லித்தலை போட்டு அந்த பேஸ்ட்டையும் உள்ள ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் இதுக்கு பட்டாணி, காஞ்ச பட்டாணி எடுத்திருக்கேன். ஒரு நாள் முன்னாடி நைட்டு ஊற வச்சுட்டு அது ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுதான் வச்சிருக்கேன் ஆல்ரெடி. அதையும் உள்ள ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுட்டோம். இது கூடயே போட்டு ஊற வச்சுட்டு இது கூடயே வேக வைக்கலாம். அது ஸ்டெப்பு. நான் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடலான்ட்டு இன்னொரு இதுல வேக வச்சுட்டேன். இதுல வேக வச்சு உப்பு போட்டு இதுக்கு தண்ணி நான் 2 பெரிய டம்ளருக்கு அரிசி அளந்தேன் 1/2 கிலோவை. 2 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் தேங்காய் பால் மாதிரி எடுத்து ஊத்தலாம்னு ஊத்துறேன். தேங்காய் பாலும் ஆப்ஷனல் தான். ஆனா தேங்காய் பால் ஊத்தி செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். 2 டம்ளர் தண்ணியும் 2 டம்ளர் தேங்காய் பாலும் ஊத்திட்டு உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அரிசி ஆல்ரெடி ஊற வச்சிருந்தோம்ல அதை எடுத்து வாஷ் பண்ணிட்டு அதுல உள்ள ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இது கொதிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை, நம்ம குக்கர்ல செய்யறதுனால. அதை அப்படியே ஆட் பண்ணிட்டு குக்கரை மூடி வச்சு கொஞ்சம் சிம்ல 2 விசில் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான பட்டாணி புலாவ் ரெடி.